SASDOவின் பிரதான செய்திகள். விமான நிலையத்தில் இயக்கப்படும் தனியார் சொகுசு வாடகை வாகன சேவைகள் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவு மற்றும் பராமரிப்பு செலவுகள் காரணமாக கடுமையான நிதி நெருக்கடியை சந்தித்துள்ளன. இந்த நிலை தொடர்ந்தால் ஊழியர்கள் பணி நீக்கம் மற்றும் சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்படும் என்று வாடகை வாகன உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதட்டமான சூழல், விமான கட்டண உயர்வு மற்றும் பருவகால மாற்றங்கள் காரணமாக இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒவ்வொரு வாடகை வாகன நிறுவனமும் குறைந்தது 12 வாகனங்களையும் அவற்றிற்கான பிரத்யேக கவுண்டர் ஊழியர்களையும் பராமரிக்க வேண்டியுள்ளது. ஆனால் வருமானம் இல்லாத இந்த இக்கட்டான காலத்திலும் விமான நிலைய அதிகாரிகளுக்கு மாத வாடகையாக 40 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமாக செலுத்த வேண்டியிருப்பது தங்களுக்கு பெரும் சுமையாக உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். விமான நிலைய வளாகத்திற்குள் இயங்கும் மீட்டர் வாடகை சேவைகளுக்கு குறைந்த வாடகை மற்றும் விளம்பர கட்டணங்களை அதிகாரிகள் விதிப்பதால் சந்தையில் நியாயமற்ற போட்டி நிலவுவதாக உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சில நிறுவனங்களிடம் விளம்பரத்திற்காக 20 லட்சம் ரூபாய் வசூலிக்கும் அதிகாரிகள் சிலருக்கு குறைந்த விலைக்கு அனுமதி வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விமான நிலைய போக்குவரத்து சேவைகளுக்கான தேவை கடுமையாக குறைந்துள்ளது. இந்த நிலையில் இந்த துறையை நம்பியிருக்கும் 250க்கும் மேற்பட்ட ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க அடுத்த 3 மாதங்களுக்கு தங்களது மாத வாடகையில் 50% தற்காலிகமாக தள்ளுபடி செய்யுமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. உரிய தீர்வு கிடைக்காவிடில் ஊழியர்களை குறைக்க வேண்டியிருக்கும். அது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து குழந்தையொன்றின் எண்புக்கூட்டுடன் 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் தங்க ஆபரணம் என சந்தேகிக்கப்படும் ஆபரணம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 8ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது 5 எண்புக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் குழந்தையொன்றின் எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 2 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைகுழியில் 255 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 249 மனித எண்புக்கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புதைகுழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண்ணிற்குள்ளிருந்து எரிந்த நிலையில் சில எண்புகளும் நாணய குற்றிகளும் சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் மூக்குத்தி போன்றதொரு உடைந்த நிலையிலும் சிறிய தங்க ஆபரணம் ஒன்றும் சில நாணய குற்றிகளும் மரப்பட்டி ஒன்றின் சிதைவுகளும் ஆணிகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் குழந்தையின் எண்புக்கூட்டு தொகுதி நேரடியாக மண்ணில் இருந்து அகழ்ந்தெடுக்க முடியாத நிலைமை காணப்பட்டமையினால் அதனை பெண்டேஜ் துணிகளால் சுற்றி பக்குவப்படுத்த மண்ணுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக சட்டத்தரணி ஞாவன ரணிதா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தேர்தலில் விஜயின் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் கூட பெரும்பான்மை கிடைக்காதமையினால் அவர் கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் நேற்று காலை வெளியான நிலையில் தாவேகா கட்சி முன்னிலை வகித்து வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி வாகை சூடியுள்ளார். அதே நேரம் கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் 100க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருப்பது விஜய்க்கு சவாலியை கொடுக்கும் என்று அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். அவருக்கு எதிராக சட்டசபையில் அமரப்போகும் திமுக மற்றும் அதிமுகவின் அந்த 100க்கும் அதிகமான உறுப்பினர்களை கொண்ட பலமான எதிர்க்கட்சி வரிசை என்பது இதுவரை தமிழகம் கண்டிராத ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பிற கட்சிகளின் ஆதரவை நாட திட்டமிடப்பட்டுள்ளதுடன் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு தொங்கு சட்டசபையை உருவாக்கியுள்ளன. விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசை நடத்துவது என்பது சிக்கலான விடயமாக பார்க்கப்படுகிறது. மேலும் பெரும்பான்மை ஆட்சி அமைந்தால் கூட்டணி கட்சிகளின் திட்டங்கள், முக்கியமான துறைகளை கேட்பது, நிர்வாக மாற்றங்கள் வரை கூட்டணி கட்சிகள் கையோங்கி இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் விஜயின் இந்த வெற்றி அவரது மக்கள் செல்வாக்கை நிரூபித்துள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்ட பலம் கொண்ட எதிர்க்கட்சியை சமாளிப்பதும் கூட்டணிகளை சமாளிப்பதும் ஒரு புதிய வகை சதுரங்க வேட்டையாகவும் பார்க்கப்படுகிறது.